அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரக்கோணம் அருகே தண்டவாளத்தில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. திடீரென ஏற்பட்ட இந்த விரிசலால் முன்னரே அது கண்டுபிடிக்கப்பட்டதால் பெரும் விபத்தானது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தண்டவாள விரிசல் முன்னரே கண்டுபிடிக்கப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நரேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நரேந்திரன், முழு விவரம். வணக்கம் கனிமொழி. அரக்கோணம் அருகே தண்டவாளத்தில் உடைப்பு. ரயில்வே ஊழியர் உரிய நேரத்தில் கண்டுபிடித்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. உடனடியாக ரயிலை நிறுத்தி தற்காலிகமாக சீர் செய்யப்பட்டு திருவனந்தபுரம் சென்னை ரயில் பத்திரமாக அனுப்பி வைக்கப்பட்டது. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திலிருந்து சென்னை நோக்கி ராணிப்பேட்டை மாவட்டம் வழியாக செல்லும் திருவனந்தபுரம் ரயில் காலை 5:20 மணிக்கு திருவனந்தபுரத்தில் இருந்து புறப்பட்டு அரக்கோணம் ரயில் நிலையத்தில் காலை 8:28 மணிக்கு வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து சென்னை நோக்கி செல்லும் போது அரக்கோணம் அடுத்த புளியமங்கலம் ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தில் திடீரென சத்தம் கேட்டதால் அங்கு பணியில் இருந்த ரயில்வே ஊழியர் ஒருவர் உடனடியாக அதனை கவனித்து ரயிலை நிறுத்துமாறு கத்தியதாக கூறப்படுகிறது. ரயிலில் செல்லும் வேகத்தில் அது பலனை அளிக்காததால் உடனடியாக அபய சங்கிலியை பிடித்து இழுக்குமாறு பயணிகளிடம் கூறினார். அதனை அடுத்து பயணிகள் அபாய சங்கிலியை இழுத்து இதனை அடுத்து உடனடியாக ரயில் புளியமங்கலம் ரயில் நிலையத்தில் அருகே நிறுத்தப்பட்டது. பின்னர் சோதனை செய்த போது தண்டவாளத்தில் உடைப்பு ஏற்பட்டு இதை கண்டதும் அதிர்ச்சி அடைந்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ரயில்வே அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் உடனடியாக உடைப்பு ஏற்பட்ட தண்டவாளத்தை தற்காலிகமாக கருவிகள் உதவியோடு சீர் செய்து முதற்கட்டமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த திருவனந்தபுரம் ரயிலை அனுப்பி வைத்தனர். இதனால் சுமார் 30 நிமிடங்கள் திருவனந்தபுரம் சென்னை ரயில் காலதாமதமாக ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் பயனாளர்கள் உடனடியாக அபாயத்தை உணர்ந்து இது மாதிரியாக செயல்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது ஆக கூறப்படுகிறது. கனிமொழி.